வந்தால் அதை கொண்டு வா வா, பால் குடிக்கின்ற நேரம் அல்லவா. இதழ் ஓரத்திலே தேன் சாரத்திலே சுவை எடுக்கின்ற நேரம் அல்லவா. புது மோகத்திலே வந்த வேகத்திலே விழி சிவக்கின்ற நேரம் அல்லவா. யாரு தரும் கிண்ணம் கொண்டு வா, அதில் 100 தரம் கதை சொல்லவா. சாறு தரும் கிண்ணம் கொண்டு வா, அதில் 100 தரம் கதை சொல்லவா. இடை பின்னவா நான் சொல்லவா, இடை பின்னவா நான் சொல்லவா. கொண்டு வந்தால் அதை கொண்டு வா வா, பால் குடிக்கின்ற நேரம் அல்லவா. கொண்டு மகிழ்ந்திட ஓடிவா ஓடிவா, பழம் உண்ணுகின்ற நேரம் அல்லவா. போட்டு வைத்தும் சுகம் பார்க்க சொல்லும் இந்த திருநாள் தேனிலவு. நம்மை பார்த்திருந்தும் ஒரு துணைவனின்றி அங்கு வாடுது வானிலவு. வாழ்க்கை இன்பம் உடல் உறவு, நாம் வாழ்ந்திடத்தான் இந்த வரவு. வாழ்க்கை இன்பம் உடல் உறவு, நாம் வாழ்ந்திடத்தான் இந்த வரவு. இது முதலிரவு, இன்னும் பல இரவு. இது முதலிரவு, இன்னும் பல இரவு. என்ன இது? சித்திதான் தினசரி வரேனே. நல்ல பழக்கம் பண்ணி வச்சிருக்கேன். நீ சித்தி இல்லாம டிஃபன் சாப்பிட மாட்டேன் எல்லாம் அடம் பிடிக்குதுங்க. அப்படியா சொன்னீங்க? பாத்தீங்களா? சரி சரி, சித்தி தான் வந்துட்டாங்களே, எல்லாரும் உள்ள போய் டிஃபன் சாப்பிட போங்க போங்க. ஆயா டிஃபன் எல்லாரும் எடுத்து. இது நீங்க ஒரு நிமிஷம். கொஞ்ச நாளா இந்த வீட்டுல ஒரு சீரியஸான நிலைமை உருவாயிட்டு வருது. என்ன அது? அதாவது சித்தி இல்லாம நாங்க டிஃபன் சாப்பிட மாட்டோம்னு குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அதான் இப்ப கொடுக்க போறேனே. டிஃபன் கொடுத்துறீங்க, அதுக்கப்புறம் சாப்பாட்டு வேலையில கூட இந்த பிடிவாதம் ஆரம்பமானதாக எனக்கு லேட்டஸ்டா ஒரு நியூஸ். இருந்து சாப்பாட்டையும் கொடுத்துட்டு போறேன். 3 வேளையுமா? அதுக்கு என்ன, எனக்கு ஒன்னும் பெரிய சிரமம் இல்லைங்க. தேங்க்ஸ். சாப்பாட்டு ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாம கற்பனை பண்ணி பார்ப்போமே. இவங்க பிடிவாதம் இப்படியே வளர்ந்துகிட்டு போய் நடு ராத்திரியில இந்த குழந்தைகள் முடிச்சுக்கிட்டு சித்தி இல்லாம நாங்க தூங்கவே மாட்டோம்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நிலைமையை நாம எப்படி சமாளிக்க போறோம்? இதுக்கு இவ்வளவு நேரம் மௌனம் சாதிக்கிறது எதுக்குன்னு எனக்கு புரியல. நீங்க பேசாம இந்த வீட்டுக்கே வந்திருந்து குழந்தைகளை பாத்துக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்பா கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கேட்கணுங்க. அப்பா கிட்ட மட்டும் இல்ல, ஊராரையும் கூட்டி ஒரு வார்த்தை கேட்கணுங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். ஊரார்கிட்ட ஏன் கேட்கணும்? அதுக்கு பேர் தானே கல்யாணம். இதுக்கும் பேசாம இருந்துட்டா எப்படி? ஊரார கேட்க வேண்டியதானே முறை. இதுக்கு எங்க அப்பா சம்மதிக்க மாட்டார். இப்பதானே சொன்னீங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு. ஆயா இருக்கிற இடத்துல நான் வந்து இருக்கிறதுக்காகத்தான் அப்பாவை கேட்கணும்னு சொன்னேன். நீங்க நினைக்கிற இடத்துல எங்க அப்பா அப்பா கிட்ட வந்து நான் கேட்கிறேன். உங்க இஷ்டம். வந்துட்டேன் வந்துட்டேன். இனிமே இந்த 2ஆம் நாள் கல்யாண சம்பந்தமா எவன் சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒவ்வொருத்தர் சம்மதத்தையும் கேட்டு கல்யாணத்தை பண்றதுக்குள்ள அந்த குழந்தைகள் உயிருக்கே ஆபத்து வந்துரும். அதனால நானே பொண்ணை பார்த்து முடிவுக்கு வந்துட்டேன். இதான் பொண்ணோட போட்டா. ஆமா, என்னது என்னமோ தெருக்கூத்து ராஜபாட்கார மாதிரி நீங்களா நடந்துகிட்டு நீங்களா பேசிக்கிட்டு நீங்களா முடிவு பண்ணிட்டா என்ன அர்த்தம்? அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இப்ப நேரம் இல்ல. நான் பொண்ணோட அப்பனை பார்த்துட்டேன். நீ பொண்ணோட போட்டோ பாரு. நீ இத பார்த்து என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. நான் அங்க முடிவு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ, என்னன்னு சொன்னீங்க? 2 நாளையில பதில் சொல்றேன். அப்பாடா, இவ்வளவுதானே. நானும் உங்களுக்கு என்னுடைய முடிவை 2 நாள்ல சொல்லிடுறேன். அப்படி சொல்லலைனா சொல்றேன். அப்படி சொல்லலைனா பெண்ணை கையோட அழைச்சிட்டு மேலதாளத்தோட ஐயரையும் கூட்டிக்கிட்டு நடு வீட்டுக்குள்ள வந்து ஊரை கூட்டி அசிங்கம் பண்ணுவேன். ஒரு சிங்கமும் வேண்டாம், எல்லாம் அமைதியாவே நடக்கும். போயிட்டு வாங்க. நடந்தே ஆகணும்னு. ஐயோ, என்னப்பா அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க? போருமா. என்ன சாப்பாடப்பா சாப்பிடுறீங்க?
வணக்கங்க. உட்காருங்க. என்ன நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்க. கண்ணம்மா உங்க குழந்தைகளை பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லும். என்ன விஷயம் திடீர்னு வந்துட்டீங்க? என் குழந்தைகள் விஷயமா தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். சொல்லுங்க. என் குழந்தைகள் கண்ணம்மா கிட்ட பழகிற விதத்தையும் கண்ணம்மாவுக்கு என் குழந்தைகள் பேர்ல ஏற்பட்டிருக்கிற பற்றுதலையும் பாக்குறப்போ என் குழந்தைகள் இல்லாம கண்ணம்மாவில் இருக்க முடியுமோ என்னவோ, ஆனா கண்ணம்மா இல்லாம என் குழந்தைகள் இருக்க முடியாதுங்கிற பாசப்பிணப்பு அழுத்தம் திருத்தமா முடிச்சு வந்துருச்சு. நான் பல சமயம் நினைச்சு பாக்குறது உண்டு, என் குழந்தைகளை பெத்த தாய் உயிரோட இருந்தா கூட அதுகளுக்கு அவ மேல இவ்வளவு ஆசை அன்பு இருக்குமாங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுது. அதனால தயவு செய்து நீங்க என் குழந்தைகளுக்கு தாத்தாவா வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஓ சரி சரி சரி. அதாவது என் மகன் உங்க குழந்தைகளுக்கு தாயாகணுங்கிறீங்க. ஆமா. நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேனுங்க. இதுக்காக நீங்க எதிர்பார்த்து வந்த திருப்தியான பதில சொல்ல முடியலங்கிறதுக்காக. எந்த பதிலா இருந்தாலும் நீங்க என்கிட்ட நேரடியா சொல்லலாம். கண்ணம்மாவுக்கு கல்யாணம் பண்ற உத்தேசம் தற்சமயம் எனக்கு இல்ல. அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? சரி சரி. கொடுத்த கெடுவுல நாலு ஒண்ணு தீர்ந்துச்சு. பிடிச்சா 4-2. நாளைக்கு எனக்கு பதில் வந்தாகணும். நாளைக்கு என்ன? இப்பவே சொல்லிட்டேன். என்ன? நீங்க பார்த்த பண்ணே முடிச்சிருங்க. நிஜமாவா? ஆமா. சுற்றுலா கொஞ்சம் இருங்க. என்ன அதுக்குள்ள? பிரமாணமா சொல்றேன், என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு கடந்த அலையில எல்லாம் உங்க பேர பிள்ளைங்களுக்காக தான். வரப்போற அந்த பிள்ளைங்களுக்கு தாயா இருப்பாளாங்கிறத தீர்மானமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேளத்துக்கும் தாளத்துக்கும் ஓடுங்க. நிச்சயமா இருப்பான், நிச்சயமா இருப்பான். அவ தாயா மட்டும் இல்ல, வாத்திச்சியாவும் இருப்பான். ஏன்னா அவளும் ஒரு காலத்துல வாத்திச்சி வேலை பார்த்தவதானா அந்த அளவுக்கு உள்ள புகுந்து குட்டுகளை விசாரிச்சு வந்திருக்கிறேன். அடே ஐயா, உன் பிள்ளைகள் மாமரத்தில் ஏறுவேன்னு பயந்துதான்டா இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீ முருங்கை மரத்தில் ஏறிடாதடா. கல்யாணத்தரகர் யாரோதயமா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வெத்தலை போடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப நான் வந்திருக்கிற வேலை நல்லபடியா முடிஞ்சிடுதுன்னா ரெட்டிப்பு சந்தோஷத்தோட வெத்தலை போடுவேன். என்ன அப்படி? இது வரைக்கும் எத்தனையோ மாப்பிள்ளைகளை கொண்டாந்தேன். வேணாம் ஐயா வேணாம் ஐயான்னுட்டீங்க. இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையனை பிடிச்சிருக்கிறேன். இந்த பையனை நீங்க விட்டாலும் நான் விடுறதா உத்தேசம் இல்லை. ஏன்னா இடம் அப்படின்னு. எப்படி? பையன் சொந்தத்திலேயே கமிஷன் பண்ணி வச்சிருக்கிறான். அதோட தாய்க்கு தலைப்பில்லை. ரொம்ப சரி. இப்ப நான் ஒரு இடத்துல பேச்சு நடத்திட்டு இருக்கேனே, எந்த இடத்துல பேச்சு நடத்தினாலும் இந்த மாதிரி அமையாது. ஏன்னா இடம் அப்படி. ஏன் இடம் இடம்னு உயிரை விட்டுக்கிட்டு இருக்குது. இப்ப நான் பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற இடமும் ரொம்ப வலுவான இடம் தான். அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ வந்து பதில் சொல்றேன்னு இருக்காங்க. அவங்க முடிவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இனி என்ன தெரிஞ்சுக்கிறது? முடிவுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. சுப்பையா அப்படி வளர்க்க கல்யாண காரியத்தை கவனி. நான் வர்றேன். ஐயா ஐயா, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு காபி சாப்பிடாம பழக்கம் இல்ல. மோரு கொண்டு வர சொல்லு. அம்மா மரணம், ஒரு டம்ளர் மோர் கொண்டு வாமா. பேசாராமா? உட்கார்றது நேரம் இல்ல. நிக்கிறீங்களே. வணக்கம். வேண்டாம் கேட்டீங்களே. அது கையில கொடு. கொண்டா அப்படி. இது நம்ம பேங்கர் சக்திவேலுடைய மாமனார் இல்ல? சக்திவேலுக்கு தான் நம்ம பொண்ணு முடிவா இருக்கிறது. உங்க பொண்ணு அதிர்ஷ்டக்காரியா? இல்லாட்டி இந்த நேரத்துல நான் இங்க வந்து சேருவேனா? என்னது? இந்த சக்திவேலுக்கும் இந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூட டீச்சர் பொண்ணுக்கு ரொம்ப நாளா தொடர்பு இருக்கிறதாக ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. எந்திரியா? என்னது? அடக்கி எந்திரியா? ஊர்ல ஜனங்க பேசிக்கிறத சொன்னா ஜனங்கிட்ட போய் கோச்சுங்களேன் பாக்கலாம். காலி பார்த்தேன், வேற வேலை இல்லை உங்களுக்கு. அட என்னம்மா நீ எப்படி நிக்கிற? அந்த தரகம் உளறிட்டு போனதை கேட்டா அவன் ஏன் இப்படி சொன்னான்னு தெரியுமாம்மா? அவன் பார்த்திருக்கிற மாப்பிள்ளைக்கே கல்யாணம் நடந்ததுன்னா அவனுக்கு 1000 500 கல்யாண தரகு கிடைக்கும். அது இல்லாம போச்சேங்கிற வயத்தெரிச்செல்லாம் அவன் இப்படி 1க்கு 2 புடி விட்டு போறாமா? சக்தி வேலை குழந்தை பருவத்துல இருந்து எனக்கு தெரியுமா, அவன் ரொம்ப தங்கமான புள்ள. அவனை விட ஒரு உயர்ந்த மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கவே மாட்டான். வேற எதையும் நினைச்சு மனசை குழப்பிக்காம நிம்மதியா இருமா. போ. அவனார ஆடி போன வயசுல நீர் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு மணி ஆற்றீர்? நீரு மணியை கையில் எடுத்து கெட்டியா புடிச்சுக்கும், அது தானா அடிக்கும். பூஜை முடிஞ்சு போச்சா இல்லையா? மணியை கீழே வையும்.
ஆமா, வைக்கும் போது அடிக்குது, எடுக்கும் போது அடிக்குது. அப்பா திருப்பதி வெங்கடாஜலபதி பாலாஜி கோவிந்தா கோவிந்தா. எங்க மாமனாருக்கு நிறைய ஆயுச கொடு. மாப்பிள்ள எனக்கு தான் நிறைய ஆயுச கொடுத்துருக்கிறானு. ஐயோ, உன் உடம்ப பார்க்கும்போது என்ன கூட கேவலமா இருக்கு. மாப்பிள்ள உன் உடம்ப கவனிக்க கூடாதா மாப்பிள்ள? எந்தப்பா பெத்து கொடுத்திருக்கிற ஒரு பத்திரமாத்து தங்கத்தை குனியாம வடையாம அவ பண்ணி போடுற குபீர் சமையல சாப்பிட்டுட்டு இந்த அளவுக்காக உடம்பு இருக்க, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. அடியே அலைமேலும் இப்படி கூப்பிட்டா வரமாட்டாளே. அடியே குபீர் குபீர். ஏன் அங்க இருந்தே குபீர் குபீர்னு கத்துரு? குபீர் நீங்க வரப்படாதோ? குபீர்னு வந்துட்டேன்டி. ஏண்டி மணி 9 ஆச்சு, 10 நிமிஷம் ஆறுது. நான் ஸ்கூலுக்கு போய் பாடம் சொல்லி தர வேண்டாமா? ஆகாரம் எல்லாம் ரெடியோ? உங்களுக்கு என்ன வேணும்? டிஃபனா சாப்பாடா? என்ன வச்சிருக்காய்? எல்லாம் ரெடியா இருக்கு. எங்க? இத பாருங்களேன். குபீர் ரவா தோசை பவுடர். குபீர் இட்லி பவுடர். குபீர் குபீர் குபீர். ஏண்டி அளவோ இப்படி எல்லா குபீரையும் டின் அடைச்சு நம்ம ஆத்துல வச்சிருக்கேது நமக்கு சரிப்பட்டு வருமோ? சும்மா இருங்க. வெளிநாட்டுக்கு போறவ அத்தனை பேரும் இந்த குபீரை தான் டின்ல அடிச்சு கையோட விமானத்துல எடுத்துட்டு போறா. ஏண்டே விமானம் என்ன கை வண்டியா இல்ல கட்ட வண்டியா? உப்பு புடி எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா ஏத்திட்டு போறதுக்கு ஆத்திர அவசரத்துக்கு போகப்பட்டவா அப்படித்தான் டின்ல அடைச்சிட்டு போவா. அது நம்ம ஆத்துக்கு சரிப்பட்டு வருமோ? ஏன் சரிப்பட்டு வராது? ஏண்டி நீயும் உங்க அப்பா மாதிரி மண்ணி அடிக்கிற? அடி அலமோ என் வயசு இந்தாடி நான் சொல்றத கேள்றேன். சொல்லுங்க. அறுசுவை உண்டிங்கிற பதமே தமிழ் மொழியில உள்ள மாத்திரம் தாண்டி இருக்கு, வேற எந்த மொழியிலுமே கிடையாது. நீயும் பண்றீங்க குபீர் சமையல், அதுல எந்த சுவையுமே கிடையாது. ஏன் எந்தெந்த காய்கறிய எவ்வளவு நேரம் வேக வைக்கணும், அதை என்னென்ன விறக வச்சு எரிக்கணுங்கிற முறைய தமிழ்ல தாண்டி இருக்கு. பெருசா தமிழை பத்தி பேச வந்துட்டார். எல்லாத்தையுமே வேக வைக்கிறதுக்கு கேஸ் அடுப்பு வந்தப்புறம் விறகாவது எரிக்கிறதாவது. அதை தாண்டி நானும் சொல்ல வந்தேன். எப்ப சமய கட்டுக்குள்ளேயே கேஸ் வந்துடுத்தோ அப்புறம் எல்லாமே கேஸ் தாண்டி. அப்பப்பா உங்களோட பேசி பேசி என் தொண்டையே கேஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருங்க, நான் தேரத்தை முடிச்சுட்டு வரேன். என்னத்த சொல்ல போறேன்? இந்த டம்ளரை வாங்கி கீழே வச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க. அடியே அந்த டம்ளரை நீயே குறிஞ்சி கீழே வையண்டி. என்னால குனிய முடியாது. இது தாண்டி நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ப்ராப்ளமே. அலமோ அலமோ வீட்டுக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளை குனிலன்னா வெளியே போற ஆம்பளை தலை நிமிரவே முடியாது. ஏ சரி சரி, தலை குனிகிற விஷயத்தை பத்தி அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசிக்குவோம். முதல்ல இந்த குபீர் சமையல மாத்திரு. என்னால முடியாது. அடியே அடியே இந்த குபீர் சமையல சாப்பிட்டு குபீர்னு யாருக்காவது ஏதாவது ஆயிட போறது. யாருக்கு என்ன ஒண்ணு ஆகட்டும், நான் குபீரை மாத்திக்க மாட்டேன். அப்ப எல்லாமே கேஸ் தானா? அடியா குபீர் கேஸ். அம்மா அம்மாடி டேபிள்ல சமையல் பண்றே. ஐயோ